எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு நீ வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என்னுடைய இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கே. ஸோ இந்த இறைவழி தியான முறையில் ஃபார்ம் 9 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஃபார்ம் 9 அப்படிங்கிறது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், நம்முடைய அடிப்படையை பற்றியது. நாம் இந்த உலகத்தில் ஒரு மனித உருவில் படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனித உரு எப்படி உருவாக தொடங்கியது, இறைவன் எப்படி அதை உருவாக்கினான் என்பதை பற்றிய புரிதலையும் அந்த புரிதலின் அடிப்படையிலான சிந்தனையையும் ஆதாரமாக கொண்டதுதான் இந்த ஃபார்ம் 9 அப்படிங்கிறது. இப்போ நம்ம உடம்பெல்லாம் கவனிக்கிறோம். போன வாரம் ஃபுல்லாக அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கை, கால், கண்ணு, காது, மூக்கு, மூளை, இதயம் எல்லாத்தையும் கவனித்தோம். எதுக்காக கவனித்தோம்? இதெல்லாமே இறைவனுடைய படைப்பு. நம்மளை இறைவன் ரொம்ப அழகிய அமைப்பில் படைச்சிருக்கிறான். அதை நம்ம உணரணும். இப்படி உணர்ந்தாதான் அதை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கான சிந்தனைகளில், வாழ்க்கை வழிமுறைகளில் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போது இந்த ஃபார்ம் 9ங்கிறது இன்னும் அதுக்கும் ஆழமாக நாம் எப்படி படைக்கப்பட்டோம், எப்படி இறைவன் நம்மளை படைச்சான். அதாவது ஒரு ஒரு பொருளாக கூட நம்ம இல்லை. இப்போது நம்ம சில ஃபோட்டோலாம் பார்ப்போம். அந்த ஃபோட்டோ, அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம பிறந்திருக்கவே மாட்டோம். ஆனால் அப்படியான ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் நடந்திருக்குது. அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது நம்ம எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பிறந்து ஒரு வயசு வரைக்கும் கூட நமக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம இவங்க தான் அம்மா, அப்பா இந்த மாதிரிலாம் பார்த்து அன்னையிலிருந்து தான் நமக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிம்மதியாக தான் இருக்கும். அப்போ இந்த தாயினுடைய கருவறையில் நாம் எப்படி இறைவனால் வளர்க்கப்பட்டோம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனை தான் இது. எந்த விதமான மூச்சு காத்தும் இல்லை, எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் இல்லை. அது ஒரு தனி உலகம்.
அங்க நாம வந்து சீரும் சிறப்புமாக படிப்படியாக ஒவ்வொரு அங்கத்தையும் வளர்ச்சியை பெற்று வளர்ந்தோம். அது பற்றிய ஒரு வரைபடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் ஆழமா ஸ்லைட்ஸை வாட்ச் பண்ணலாம். ஃபார்ம் 9 ரியலைசிங் த ஸ்டேஜஸ் இன் மதர்ஸ் womb. தாயுடைய அந்த யூட்ரஸ்ல அந்த கருவறையில் நம்ம எப்படியெல்லாம் படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வரைபடம் தான் இது. ஆழமா கவனிக்கலாம். இது வந்து ஏதோ கற்பனையோ வேற உலகமோ ஃபேண்டசியோ கிடையாது. நம்ம இப்படி தான் படைக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து எப்படி வேணா இருக்கலாம். வயசாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம், கண்ணாடி போட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய பேபி பிக்சர் வந்து இதான்னு பார்க்கணும். ஸோ ஆணுடைய விந்தணு பெண்ணுடைய அந்த சினைப்பையில் அந்த கருமுட்டையில் சேகரமாகக்கூடிய அந்த தன்மை அது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இல்லை, நம்ம சீன்லே இல்லை. இறைவனுடைய நாட்டத்தில் இருந்தோம். இது ரொம்ப முக்கியமானது. நாம் எங்கிருந்தோம்? இறைவனுடைய நாட்டத்தில் இருந்தோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னா எடுக்காத வரைக்கும் அந்த கிளாஸ் எங்க இருந்தது? என்னோட மைண்ட்ல இருந்தது. ஓகே, இப்படி இப்படி எடுக்கலாம், அப்படி இப்படி சொல்லலாம், அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், இந்த ஒரு கதையை சொல்லலாம், இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதெல்லாம் என் மைண்ட்ல இருந்ததா இல்லையா? அப்பதான் அதுதானே கிளாஸா மாறுது. அந்த மாதிரி நாம படைக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இறைவனுடைய நாட்டத்தில் இருந்தோம். மிக உயர்வான ஒரு தகுதி. இறைவன் நம்மை படைக்க நாடினான். இப்படியான ஒரு உருவம் கொண்ட ஒரு படைப்பை, இப்படியான ஒரு மனம் கொண்ட ஒரு படைப்பை, இப்படியான ஒரு தன்மை கொண்ட ஒரு படைப்பை நான் படைக்கப் போகின்றேன். ஒவ்வொரு நம்ம எல்லாத்தையும் சும்மா மாசா அவன் படைக்கல. ஒவ்வொன்றையும் இறைவன் பார்த்து 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 படைச்சிருக்கான். அதுக்கு அந்த நாட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு செயலாக மாறக்கூடிய அந்த முதல் புள்ளி இதுதான். ஒரு ஸ்பெர்ம் வந்து நீந்தி 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 ஒரு அந்த கருமுட்டையே அடைகிறது. அதுவும் எல்லா ஸ்பெர்மும் அடைய முடியாது. ஒரே ஒரு அணுதான் அந்த கருமுட்டைக்குள் நுழைய முடியும். ஒரே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவன் நாடிய அந்த அணு, அது மட்டும்தான் அடைய முடியும். அதற்கு மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் என்டரிங் இன்டு த எக், உள்ள போகுது. நிறைய விந்தணுக்கள் வெளியில இருக்குது, உள்ள போக ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அனுமதி. அது ஒண்ணு மட்டும் உள்ள போகுது. அந்த உள்ள போகக்கூடிய அந்த தன்மையை அந்த படத்துல போட்டிருக்காங்க. அப்புறமா அவ்வளவுதான். ஒருத்தர் உள்ள போனோடனே கேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. நமக்கு மட்டும்தான் டிக்கெட். எல்லாம் ஓடுங்கடா. நமக்கு மட்டும் ஸ்பெஷல் விஐபி என்ட்ரி. விஐபி என்ட்ரி உள்ள போட்டாச்சு, கேட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து கெட்டிங் ஹெல்ப் டு மூவ் இன்டு யூட்ரஸ். அந்த ஆக்சுவலி அந்த ஓவரிஸ் இருக்கு இல்லையா, ஓவரிஸ் சினை பைன்னு சொல்லுவோம். அந்த சினை பையில தான் அந்த கருமுட்டை உருவாகும். அது வந்து ஃபெலோபியன் டியூப்ல வந்திருக்கும். அந்த ஃபெலோபியன் டியூப்ல தான் கருக்குழாய்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெலோபியன் டியூப்ல தான் அந்த விந்தணு உள்ள போகும். அந்த ஆணுடைய விந்தணுவை உள்ளே அனுமதித்து விட்ட பிறகு அந்த கருமுட்டை என்ன பண்ணும்? அப்படி நகர்ந்து 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 உருண்டு 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 எங்க போகும்? யூட்ரஸ்க்கு போயிடும், கர்ப்பப்பைக்கு போயிடும். அந்த பாதை எப்படி இருக்குது? சாஃப்டா, அப்படியே சிவப்பு கம்பளம் விரித்த சாஃப்டான ஒரு பாதை. அந்த பாதையில போய் என்ன ஆயிடுது? யூட்ரஸ்ல போயிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இதுதான். இது ஏதோ பார்க்க ஒரு பயறு மாதிரி இருக்கலாம், ஆனா யூட்ரஸே இவ்வளவுதான் இருக்கும். யூட்ரஸே இவ்வளவுதான் இருக்கும். அதுல முட்டுன்னு ஒரு புள்ளியா இருக்கும். இந்த இந்த பிக்சர் இவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு இந்த காராமணி எல்லாம் பார்த்துருப்பீங்களா, தட்டாம்பயிர்னு சொல்லுவாங்க. அதுவே குட்டியா இருந்தா எப்படி இருக்கும்? அதுல பாதி சைஸ் தான் அது இருக்கும். இந்த சைஸ் தான் நம்மளுடைய முதல் உருவம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஃபார்ம் இதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஃபார்ம். இப்படிதான் இருக்கும். அடுத்தது முதல் மாசத்துல, அடுத்து 2வது மாசத்துல இந்த அமைப்புக்கு வருகிறோம். இதுதான் நம்மளுடைய அப்படியே அமைப்பு. இந்த அமைப்பை இறைவன் வெளிப்படுத்துகின்றான் 2வது மாசம். அடுத்து 3வது மாசம். இப்படி அடுத்த நிலைகள்ல மூளையினுடைய அந்த நரம்பு செல்கள்லாம் அப்படியே துளிர் விட ஆரம்பிக்கிறது. அப்படியே ஒரு ஒரு மரம் எப்படி மரம் வளர்ச்சியை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஒரு விதையை போடுவோம். அந்த விதை எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும்.
அந்த விதையை போட்ட உடனே அந்த விதை அப்படியே முளைச்சு முளைச்சு அந்த மாதிரி முளைக்கிறோம் நம்ம உள்ள. இப்போ உள்ள நிலம் இருக்குது, தண்ணி இருக்குது, காத்து இருக்குது, ஹீட் இருக்குது, ஆகாய சக்தி எல்லாமே உள்ள இருக்குது. அப்படி இருந்தாதான் ஒரு ஹியூமன் ஃபார்ம் உள்ள வர முடியும். ஆனா அதெல்லாமே தனிப்பட்ட பஞ்சபூத சக்திகள். இந்த உலகத்துல இருக்கிற பஞ்சபூத சக்திகள் கிடையாது. அது அந்த கருப்பையில் மட்டுமே, அந்த கர்ப்பப்பையில் மட்டுமே செயல்படக்கூடிய. அதனாலதான் இறைவன் வேதத்தை சொன்னார், தனித்துவமான ஒரு படைப்பாக படைத்தோம். அப்போ அந்த அந்த நரம்பு அப்படியே வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே யாராலையும் படைக்க முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஃபிங்கர்ஸ். டைப் பண்றோமே கம்ப்யூட்டர்ல, ஃபிங்கர்ஸ். மொபைல்ல இப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, வளர ஸ்டார்ட். அது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? இப்படிதான் இருந்தோம். குஷ்டரோகிகள் மாதிரி தான் இருந்தோம். விரலே இல்லை. ஆனால் விரல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, தலை 13 வாரத்துல தலை பெருசாயிடுச்சு. இந்த ஷேப்புக்கு வந்துட்டோம். குட்டியா இருக்கும். அது குட்டியா இவ்வளவுதான் இருக்கும். ஆக்சுவலி இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். பிக்சர்ல பெருசா இருக்கும். ஒரு ஷேப்புக்கு வந்துட்டோம். 13 வாரம். அடுத்து பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் உருவாகுது. கைரேகை. ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஆதார் கார்டுல ஏன் கைரேகை வைக்கிறாங்க? ஏமாத்தவே முடியாது. ஏன்னா கைரேகை ஒவ்வொன்றும் தனித்துவமானது. மூஞ்சியை கூட வச்சு ஏதாவது ஏமாத்திடுவாங்க, ஏஐ வச்சு ஏமாத்திடுவாங்க. ஆனால் கைரேகை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இறைவன் எங்க அந்த தனித்துவத்தை படைத்திருக்கின்றான் பார்த்தீங்க? அந்த 14 15வது வாரத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படியே உருவாகுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல என்ன இருக்குன்றதெல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் நியூட்ரிஷனல் சப்ளை ஸ்டார்ட் ஆகுது 17 வாரத்துல. மருத்துவ அடிப்படையில நியூட்ரிஷனல் சப்ளை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இது என்ன அப்படின்னா, இத இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தாய்க்கு நன்மைகளை தரக்கூடியதாக இந்த பாதை அமைகிறது என்பதாக சொல்லுகிறார். தாய்கிட்ட இருந்து இந்த குழந்தைக்கு நன்மை வரல. இந்த குழந்தைகிட்ட இருந்து தாய்க்கு நன்மை போகுது. அந்த தொடர்பாகத்தான் இந்த தொப்புள் கொடியை நாம் பார்க்க வேண்டும். உடனே ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுது? தாய் சாப்பிடக்கூடிய உணவு, நியூட்ரிஷனல் அயன் டேப்லெட், அது இது எல்லாமே இது வழியா தான் போகுது. ஆனா ஞானங்களின் அடிப்படையில் இந்த இறைவனுடைய பேரருட்கொடையான இந்த ஒரு படைப்பு உன்னுடைய கருப்பையில் வளருவதனால் நீ கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சுக்கோ. நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும். அந்த பாயிற பாதை தான் இது. இதுதான் ஞானங்கள். அதனாலதான் ஒரு பெண் கருவுற்று இருக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமா பொலிவோடு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நிறைவு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு இறையாற்றலுடைய நிரப்பத்தை கொண்ட ஒரு ஞானங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் மனிதன் என்ற படைப்பை அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையில ஒரு தளமா யூஸ் பண்ணிக்கிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதான் இது 17 வாரத்துல தொப்புள் கொடி. அப்புறமா என்ன ஆகுது? காது. சென்ஸ் ஆஃப் ஹியரிங். காது கேக்குது. காது கேட்கறதுக்கான தன்மைகள் படைக்கப்படுது. இயர் ட்ரம்ஸ் அதெல்லாம் உருவாகுது. கவனிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஸ்கெலட்டன் எல்லாம் ஹார்டன் ஆகுது. முன்னாடி எலும்புகள்லாம் ரொம்ப சாஃப்டா இருந்தது, குட்டியா இருந்தது. இப்போ வந்து அப்படியே ஹார்டன் ஆகுது. அதே தான் மரம் எப்படி வளருதோ அதே மாதிரி தான். அந்த இப்ப இன்னைக்கு பார்க்குற பெரிய பெரிய கிளைகள் எல்லாம் எப்படி இருந்தன? சின்னதா தானே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஸ்கெலட்டன் எல்லாம் ஸ்ட்ராங்கா எல்லா எலும்புகளுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஹார்டன் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 17 வாரத்துல ஒரு முழுமை பெற்ற ஒரு படைப்பு, முழுமை பெற்ற ஒரு ஒரு பேட்டர்னுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். இதுதான் அடுத்து டெவலப் ஆக போகுது. இந்த டைம்ல தான் அந்த ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. அனாமலி ஸ்கேனு, என்டி ஸ்கேனு, அந்த ஸ்கேனு, இந்த ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து குழந்தை நல்லபடியாக வளர்ந்துருக்கு, மாத்திரை நல்லா வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மாத்திரை வேலை செய்யல, ஒன்றும் வேலை செய்யல. அடுத்து பார்த்தீங்களா, இங்கே ஐப்ரோஸ் 21வது வாரத்தில் வளருது. புருவம். இந்த புருவம்லாம் அப்போ வளர்ந்தது தான். அதுக்கு இந்த புருவம் அதோட எல்லையை மீறவே மீறாது. அது அங்கே மட்டும் வளரும். முடி கஜ கஜன்னு வளருமா இல்லையா? ஏன் புருவம் வளர மாட்டேன்? கிட்ட தானே இருக்குது. ஆனால் புருவம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. அதான் பேட்டர்ன். அந்த புருவம் முதல்ல வளருது. அதுக்கப்புறம் பாருங்க, மவுத் மூமெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பேச்சு பேசுகிறோம் அதெல்லாம் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மவுத்லாம் அப்படியே பழகுது அப்படியே. அதுக்கப்புறம் 21 வாரத்தில் கொஞ்சம் விவரம் வந்துருச்சு உள்ள. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 25 வாரத்தில் முடி முளைக்குது. இப்போ முடியெல்லாம் போயிடுச்சு, வெள்ளையாயிருச்சு.
ஆனா 25வது ஃபர்ஸ்ட் 25 வீக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேர் வளர்ந்தது அப்பதான் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஹேர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வளருது. அதுக்கப்புறம் அடுத்து ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு. தலை திரும்புது, லைட்டா திரும்பி பார்க்குது. என்ன இருக்கு இங்க? ஏன்னா எல்லா படம் இருட்டா இருக்கு. பார்க்குது. 30 வாரத்துல தலையை திரும்புது. தலையை திரும்புதுனால என்ன தெரியுமா அர்த்தம்? அதனுடைய தண்டுவடம் உறுப்புகளுக்கு சிக்னல்ஸை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்றதுக்கான அடையாளம் தான் தலையை திருப்புறது. அப்போவே 30 வாரத்திலே அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி வளரணும். ஆனா அதுக்குள்ள அது வளர்ந்துருச்சு. மூளையினுடைய வளர்ச்சி இல்லாமலே வளர்ந்துருச்சு. இப்ப சொல்றோமா இல்லையா, மூளை வளர்ச்சி இல்ல, வளர மாட்டேங்கிறான். அங்க எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மூளையே செயல்படவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வளர்ந்ததெல்லாம் யாரு? மூளை வளர்க்கல. மூளை இல்லாத ஞானங்களை கொண்டு அந்த குழந்தை வளர்ந்தது. அதுக்கப்புறம் ப்ரொடெக்டிங் லேயர்ஸ் எல்லாம் உருவாக்குது. ஏன்னா அந்த குழந்தை எங்க போகுது? உலகத்துக்கு வரப்போகுது. அதனால அதை பாதுகாக்கிறதுக்கான நிறைய அம்சங்களை எல்லாம் இறைவன் படைக்கின்றான். தாயினுடைய கெட்ட தன்மைகள் குழந்தையை தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக இந்த குழந்தைக்கு கவசங்கள் அணிவிக்கப்படுகின்றன. கவசங்கள் அணிவிக்கப்படுகின்றன. அடுத்து என்ன ஆகுது? 34 வாரத்துல ரெடி ஆயிடுது இந்த குழந்தை. ரெடி ஆயிடுதுன்னு என்ன? அந்த எப்படா அடுத்து கேட் பாஸ் கிடைச்சிருச்சு வெளியில வர்றதுக்கு. எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா வரலாம். அவ்வளவுதான். ஸோ ஃபிட் டு சர்வைவ் ஈவன் அவுட் சைட் ஆஃப் கர்ப்பப்பை விட்டு வெளியே வந்தா கூட அது சர்வைவ் ஆயிடும். ஏன்னா அது எல்லாமே வளர்ந்தாச்சு. லாஸ்டா அந்த ஒரு டச்சப் மட்டும்தான் நடக்கணும். டச்சப் பண்ணாமலே கூட அது வெளியே வந்து சர்வைவ் ஆயிடும். இருந்தாலும் இறைவன் வந்து இடையில இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. இடையில பண்றாங்களா இல்லையா? இந்த நாள், இந்த நட்சத்திரம், கோவிட் வரப்போகுதுன்னு முன்னாலே எடுத்துடலாம். இப்பயே எடுத்துட்டா உங்க பரம்பரைக்கு நல்லது. இதெல்லாம் சொல்லி எடுத்துடக்கூடிய தவறை இந்த அறிவியனர்கள் செய்து விடுவார்கள் என்னுடைய படைப்பு குறித்து. அதனால நான் 34 வாரத்தை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, லங்ஸ் வந்து 39 ஹவர்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டியில விரிகிறது. லங்ஸ் ரெடி ஆயிடுது. ஆனா காத்து உள்ள போல. போக முடியாது. ஆனா லங்ஸ் விரிஞ்சிருச்சு. காத்து போனாதானே லங்ஸ் விரியும். அங்க லங்ஸ் விரிஞ்சிருச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கப்பட்டது? இறைவனுடைய பிரசாதம், இறைவனுடைய அந்த உயிரோட்டம் கொடுக்கப்பட்டது. 39 வாரத்தில் லங்ஸ் விரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாமே அதே தான். ஆனா அந்த அல்ட்ரா சவுண்டுல ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். அந்த ஃபீட்டஸ் உடைய growth அதை தான் இங்க போட்டிருக்கிறாங்க. அந்த பிக்சர் ஆக்சுவல் பிக்சர். அது இதெல்லாமே 3D. இதெல்லாமே ஆக்சுவல். இந்த பாக்ஸ்ல இருக்கு இல்லையா, அது ஆக்சுவல் ஸ்கேன். அதை பார்க்கலாம். 8 வீக்ஸ்ல எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த பொசிஷன்ஸ்லாம் முன்னாடி கொடுத்துருக்கோம். 8 வீக்ஸ்ல ஒரு புழு மாதிரி இருக்குது. கீரையெல்லாம் வாங்கினா புழு இருக்கும்ல உள்ள, அதுல ஒரு குட்டியான புழு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம இருக்கும். ஸோ 9 வீக்ஸ்ல ஒண்ணுமே தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அடுத்து 10 வாரத்துல லைட்டா அந்த கை இப்படி தெரியுதா இல்லையா, அப்படி இருக்குது. மண்டை தெரியுது. 11வது வாரத்துல கொஞ்சம் பெரிய புழுவாயிருச்சு. 12 வாரத்துல ஓரளவுக்கு ஷேப் தெரியுதா இல்லையா, அந்த அல்ட்ரா ஸ்கேன் பாருங்க. 13 வாரத்துல தலையில கை வச்சிருச்சு. நம்மளை அனுப்ப போறாங்க இந்த உலகத்துக்கு, தப்பிக்கவே முடியாது. எப்பதான் திரும்பி வர போறோமோ தெரியலையே. அது அந்த குழந்தைக்கு தெரியாது, இறைவனுக்கு தான் தெரியும். அப்புறம் சரி சரண்டர், சரி போறேன் போறேன் விட்டுருங்க, போறேன். 2 கையும் தூக்கிடுச்சு, அப்படியே படுத்துருக்கு. என்னமோ பண்ணுங்கடா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 15 வாரத்துல எப்படி இருக்கு பாருங்க. 16 வாரத்துல 16வது வாரம் பேரெல்லாம் வைக்கல, அந்த குழந்தைக்கு பேரே கிடையாது. 17வது வாரம், 18வது வாரம், ஒவ்வொரு வாரத்துலையும் டெவலப் ஆகுது. 19வது வாரம் சிரிக்குது. என்னதையா சொல்லியிருப்பாங்க, என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? இந்த குழந்தைய நான் தான் வளர்க்குறேன், நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வெளியே. அந்த குழந்தை சிரிக்குது. நீங்க எங்கடா வளர்க்குறீங்க, என்னை கெடுக்காம இருந்தா சரி அப்படின்னு அது சிரிக்குது. அடுத்து 20வது வாரத்துல 21,
22வது வாரம், 23வது வாரம் வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. 24வது வாரம், 25, 26, 27, 28ல தலைகீழா ஆயிடுது குழந்தை. அதாவது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 29, 30வது வாரம், 31, 32 எல்லாமே நம்ம தான், வேற யாரும் இல்லை. 33, இப்போ 34வது வாரம் ரெடியான பொசிஷன்ல இருக்குது. எப்போ வேணா வெளியே வரலாம். கேட்ல வெளியே அனுப்புறாங்களா இல்லை ஷார்ட்கட்டில் தூக்குறாங்களான்னு தெரியல அந்த குழந்தைய. ஸோ 35வது வாரம் சஸ்பென்ஸில் படுத்திருக்குது. 36வது வாரம், அடுத்து 37வது வாரம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துலையும் குழந்தை ரெடியாக இருக்குது. எப்போ வெளியில் போவோம் போவோம் போவோம்னு சந்தோஷமாகவும் இருக்குது, த்ரில்லிங்காகவும் இருக்குது. 39வது வாரம் முடிஞ்சோடனே குழந்தை வெளியே வந்துருச்சு. குழந்தைய வெளியில் எடுத்தாச்சு. எடுத்த உடனே குழந்தை அழுகாது, அமைதியாக இருக்கும். ஏன்னா இது வேற உலகத்தில் இருந்துச்சு அது இது வரைக்கும். இப்போ முற்றிலும் புற சூழலுக்கு வந்துருச்சு. அகசூழல் இருந்தது, புற சூழலுக்கு வந்துருச்சு. புற சூழல்ல வேற அட்மாஸ்பியர்ல இருக்கு, வேற விதமான பஞ்சபூத சக்திகள் இருக்குது. உள்ள வேற விதமான பஞ்சபூத சக்திகள், இங்க வெளியில வேற விதமான பஞ்சபூத சக்திகள். இப்போ அந்த குழந்தைக்குள்ள உயிர் இருக்குது, உயிராற்றல் இருக்குது. அதாவது அது அக உயிர் சக்தி. இப்போ புற உலகத்துக்கு வந்துருச்சா, புற உயிர் சக்தி அது ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணுது. இந்த காஸ்மிக் சீயை ரிசீவ் பண்ணுது, காற்றை ரிசீவ் பண்ணுது. முதல் மூச்சு அப்பதான் உள்ள வாங்குது. அந்த அக உயிர் சக்திகளோட புற உயிர் சக்திகள் இணையும் போது ஒரு ஒருங்கிணைந்த உயிர் சக்தி உருவான அந்த க்ஷணத்தில் தான் அது அழுகிறது. அதனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து அழுகை. ஏன் அழுகையாக இருக்கிறது என்றால், இந்த குழந்தைக்கு மொழி தெரியாது. அந்த குழந்தை வந்து அழுகை என்பது என்னன்னா, சகலவிதமான உடல் அங்கங்களையுமே அசைக்கக்கூடிய ஒரு தன்மை. அது அழுகைன்னு நம்ம நினைக்கிறோம், அது அழுகை கிடையாது, அது ஒரு சத்தம். அது ஒரு சத்தம். தோலை, உடலை, எலும்புகளை, சக்திகளை எல்லாம் சுருக்கி விரித்து அது அசையும் போது அந்த ஒரு அழுகையை போன்ற ஒரு தன்மை வெளிப்படுகிறது. அது அழுகை அல்ல, அது ஒரு இயக்கம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிறந்ததிலிருந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். பிறந்ததிலிருந்து பேர் வைப்பாங்க, கேக்கு வெட்டுவாங்க, ஸ்கூல்ல சேர்ப்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், கிளாஸ்க்கு போகணும், டிராயிங் கிளாஸ்க்கு போகணும், பாட்டு கிளாஸுக்கு போகணும், ஸ்போர்ட்ஸ் கிளாஸுக்கு போகணும், நீட் எக்ஸாம் எழுதணும், காலேஜுக்கு போகணும், படிக்கணும், கல்யாணம் இருக்குது, வேலைக்கு போகணும், குழந்தை பெற்றுக்கணும், திருப்பி அதே பண்ணும். அதே ஒரு பேட்டர்ன் நம்ம வாழும். ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய படிகளாக இருக்கின்றன. ஸோ இந்த பேபி சென்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருந்து அதை எடுத்தோம். அவங்களுக்கு நம்ம நன்றிகள். எவ்வளோ அழகாக அந்த பிக்சர்லாம் போட்டு நம்ம புரிதலுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயம்தான் நம்ம ஒரு ஒரு விஷுவலைசேஷனுக்காக. அப்போ இறைவனுடைய வல்லமையை இங்கு நாம் பார்க்க வேண்டும். இப்போ அந்த இடத்துல எந்த தொடர்புமே இல்லாத அந்த இடம், யார் நம்மை படைத்தது, வளர்த்தது, யார் நம்மை வெளியே வந்தாலுமே நம்ம வாழ்விக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். உள்ள மட்டும் வாழ்விக்கப்படலை, வெளியேயும் வாழ்விக்கப்பட்டு தான் இருக்கிறோம். வெளியே வந்தோடனே நம்ம தான் வாழ்றோம் நம்ம நினைச்சுக்கிறோம். உள்ள வந்து அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இறைவன் அவ்வளவு பாதுகாத்து நம்மளை வளர்த்து வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இது கூட இன்னொரு நோட்ஸ் நம்ம கொடுப்போம் உங்களுக்கு, அப்புறமா நீங்க படிச்சுக்கலாம். அதாவது என்னென்ன நடக்குது, ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகள்லையுமே என்னென்ன நடக்குதுன்ற விளக்கங்களை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருக்குறோம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம், அப்புறமா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்ம் 9 அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஒரு விஷுவல்ஸை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம வந்து நினைச்சு பார்க்கறது தான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நினைச்சு பார்க்க தேவையில்லை. நாம் நம்மை நம்முடைய தாயின் கருவறையில் இருப்பதாக நினைத்து கொண்டு, பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு, அதை தியானிப்பது தான் இந்த ஃபார்ம் 9. எதுக்காக இந்த ஃபார்ம் 9 விபாசனால வந்து சொல்லப்படுகிறது என்றால், நம்முடைய தொடக்கம் நாம் இறைவனை சார்ந்தவர்கள். நாம் இறைவனை சார்ந்தவர்களாகத்தான், இதுதான் அதுதான் நம்முடைய அடிப்படை அடையாளம். இந்த உலகத்திலும் நாம் இறைவனை சார்ந்தவர்கள் தான்.
திரும்பவும் நம்ம இறைவனை சார்ந்தவர்களாகத்தான் என்றென்றுமே நம்ம இறைவனை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நாம் அதை மறந்து விடுகின்றோம். மீண்டும் அதனை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இறைவன் நம்மை எப்படி படைத்தான், இறைவன் நம்மை வாழ வைத்தான், இப்போதும் அவன்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் இறைவனை சார்ந்தவர்கள் என்பதை ஆழமாக உள்ளூர உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு விபாசனால அதை சொல்றாங்க. அதனுடைய இன்னொரு ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, ஏன் விபாசனால இதை வச்சாங்க அப்படின்னா, நாம் மரணத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுவும் ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்கு. அதையும் நம்ம செய்ய தான் போறோம். அப்போ பிறப்பு, இறப்பு இது ரெண்டுமே நம்ம கையில கிடையாது. தொடக்கமும் உங்க கையில இல்ல, இறுதி உங்க கையில இல்ல. ரெண்டுமே உங்க கையில இல்லாதப்போ நடுவுல இருக்கக்கூடிய பகுதி மட்டும் எப்படி உங்க கையில இருக்கும்? நடுவுல இருக்க பகுதி உங்க கையில இல்ல. இங்க அப்ப எதுக்குங்க படைக்கணும்? இங்க எல்லாமே நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு நமக்கான சாய்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த உலகம். தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதையுமே செய்ய தேவையில்லைல்ல. ஏற்கனவே இருக்குது எல்லாமே. ஜஸ்ட் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. இது வேணும், அது வேணும், அது வேணாம், இது வேணும். தேர்ந்தெடுக்கிறது தான் இங்க உங்க வேலையே. எதையுமே நம்ம படைக்கல, எதையுமே நம்ம செய்ய முடியாது. தேர்ந்தெடுத்தல். அந்த தேர்ந்தெடுத்தலுக்கான வழிகாட்டல்கள் இறைவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுது. இதை தேர்ந்தெடுங்கள், இதை தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஆனா ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது. இங்கே தீமைகள் அழகாக்கி அலங்காரமாக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. சத்தியம் அதனுடைய அசல் இயல்பில் இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். அப்ப இந்த மாதிரியான ஞானங்கள், பிறப்பு இறப்பை பற்றிய ஞானங்கள் என்பது நாம் இந்த உலக வாழ்க்கையில சரியானவற்றை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதற்காக விபாசனால இந்த ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. இப்ப மரண நிகழ்வுகளுக்கு சொல்றாங்க. அதே போல பிறந்த குழந்தைகளை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த குழந்தையை நீங்க பார்ப்போம். அந்த குழந்தையை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு வெறுப்பு தோணுதா? ஒண்ணும் தோணல. அந்த குழந்தைய பார்த்தோன்னே எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரனா இருந்தாலும் என்ன பண்ணுவான்? சிரிப்பான். அவனுமே ஒரு குழந்தையா மாறிடுவான். என்னத்தையோ ஒரு லாங்குவேஜ் பேசுவான். நீங்க இப்ப குழந்தை கூட நம்ம என்னது பேசுவோம்? ஏதோ ஒண்ணு பேசுவோமா இல்லையா? கொஞ்சுறதுன்ற பேர்ல. அது என்ன லாங்குவேஜ்? அது லாங்குவேஜ் கிடையாது. அது உணர்வு அவ்வளவுதான். அது ஒரு உணர்வு. அப்போ அந்த குழந்தைய பார்க்கும்போது நாம உண்மையிலேயே அந்த உணர்வு தன்மையில ஆகுறோம். அந்த குழந்தை மேல நம்ம அந்த குழந்தையிடம் நாம உண்மையிலேயே அப்பதான் மனிதர்களா பழகுறோம். வேற எந்த மனிதர்கிட்டயுமே அந்த மாதிரி நம்ம மனிதனா பழக மாட்டோம். அந்த குழந்தை நம்ம மனித தன்மைய அப்படி வெளிப்படுத்துது. அந்த ஒரு ஆழமான சிரிப்பு நம்ம கிட்ட இருந்து வந்தது. எந்த குழந்தைய பார்த்தாலும் சரி. எ அன்னைக்கு ஒரு நாள் எங்க லிஃப்ட்ல போயிட்டு இருந்தேன். ஒரு ஒரு குட்டி குழந்தை. அது என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தது. லைட்டா சிரிச்சுச்சு. என்ன அறியாம சிரிப்பு அது. உயிரோட்டமான ஒரு சிரிப்பு அது. அந்த மாரி சிரிப்ப மனிதர்கள் யாருமே சிரிக்க முடியாது. ஏன்னா, நமக்கு நெறைய அறிவு உள்ள வந்துருச்சு. இப்ப எவனுமே சிரிக்கிறதே கிடையாது. யார பார்த்தாலும். பார்த்துருக்கீங்களா? சிரிச்சா, நம்மள பார்த்து சிரிக்கிறியா? எதுக்கு சிரிக்கிறான்? ஒருவேள நம்மள ஏமாத்த போறானோ? இப்படிதான் நம்ம நெனைப்போம். நம்மகிட்ட யாராவது வந்து நல்ல விதமா பேசினா கூட அத நம்ம நம்ப மாட்டோம். என்ன நல்ல விதமா பேசுறாரு, தப்பா இருக்கே. ஏதோ ட்ராப் இருக்கு போல அப்படின்னு தான் நெனச்சுக்கிறோம். அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ உயிரோட்டமா இருக்கு. அந்த குழந்தை உச்சா போனா கூட நம்ம ஒண்ணும் தப்பா நெனைக்கிறது இல்ல. இட்ஸ் ஓகே பரவால்ல. அந்த குழந்தையினுடைய கழிவு கூட நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு தவறான ஃபீலையோ, ஒரு இதுவோ ஏற்படுத்தல. அந்த குழந்தையோட கால்கள பிடிக்கிறோம், கைகள பிடிக்கிறோம், அந்த கன்னத்த தொடுறோம். அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கலான்னு தோணுது. இப்ப அந்த குழந்தையினுடைய எல்லாருமே மருத்துவத்துல சொல்லுவாங்க, குழந்தைக்கு இம்யூனிட்டி அதிகம் அப்படின்னு. அதுக்கு இம்யூனிட்டி அதிகம் கிடையாது. அதுக்கு ஞானங்கள் அதிகம். அது அறிவால் தீண்டப்படாமல் இருக்கிறது. அதனால தான் அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்பயும் நம்ம அறிவால் தீண்டப்படாமல் இருந்தா நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஞானங்கள் என்பது அறிவை எல்லாம் உள்ளடக்கியது. அறிவையெல்லாம் கடந்து எங்கேயோ இருக்குது. அந்த ஞானங்கள் தான் நாம் படைக்கப்பட்டோம். நம்முடைய படைப்பு அமைப்பினுடைய அடிப்படையே அந்த ஞானங்கள் தான். அதாவது என்ன விபாசனால சூப்பரா ஒண்ணு சொல்லுவாங்க. லாஜிக் பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க. லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எங்கிருந்து வந்தது? ஒரு படைப்பை நீங்கள் ஸ்டடி பண்ணி தானே லாஜிக்ன்னு ஒண்ண டெரைவ் பண்ணீங்க. ரைட்டா? படைப்பு இல்லாம எப்படி லாஜிக் எடுப்பீங்க? ஆனா படைப்பாளன் அப்படிங்கிறவன் வந்து லாஜிக்குக்குள்ள எப்படி அடங்க முடியும்?
லாஜிக்கே வந்து படைப்புகளில் இருந்து தான் வருகிறது. இப்போ வந்து இப்போ E=mc² இஸ் அ லாஜிக். இது எங்கிருந்து வந்தது? படைப்பினுடைய ஒரு இயக்கத்தை படித்துத்தானே இந்த லாஜிக் நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஆனா படைக்கிறவனே அவன் தானே. அப்ப அவனுடைய லாஜிக் எங்க இருக்கும்? அவன் நாடக்கூடிய லாஜிக் தான் படைப்பாவே படைக்கப்படும். அந்த மாரி லாஜிக்ல தான் நம்மளே படைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு உண்டுன்னு இறைவன் சொல்றான். நீங்க விரும்புங்க, உங்களுக்காக அத நான் படைத்து தருவேன். ஆக்சுவலி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் படைச்சு தான் குடுத்தேன். ஏற்கனவே இருந்தத எடுத்து குடுக்கல. ஃப்ரம் த பிகினிங் உங்களை படைக்க நான் நாடிய அந்த நாள் முதலாகவே, உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் நானே தான் உங்களுக்காக படைத்து தருகிறேன். பொத்தாம் பொதுவாக படைத்ததை எடுத்து உங்களிடம் கொடுக்கவில்லை. ஒவ்வொன்றையும் உங்களுக்காக நான் படைக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சையும் நான் உங்களுக்கானதாக படைக்கின்றேன். என்னுடைய படைப்பின் வல்லமையை நீங்கள் உங்களுடைய அறிவின் அடிப்படையில் கணக்கிட வேண்டாம். அது எப்படி? ஒரு ஃபேக்டரியில வந்து அட் அ டைம்ல இத்தன ப்ராடக்ட்ட தான் உருவாக்க முடியும். இறைவன் எப்படி அத்தன பேர் இதெல்லாம் பண்ண முடியும்? அத்தன பேருக்கு எப்படி இறைவன் உணவளிக்க முடியும்? இதெல்லாம் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க இறைவனுடைய வல்லமையை? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவின் அடிப்படையில் நீங்கள் யோசிக்கிறீர்கள். ஆனால் இறைவனோ படைப்பாளன். படைப்பாளன் அப்படிங்கிறது வந்து அது எப்படி சொல்றது? படைப்பு அப்படிங்கிற ஒரு செயல் அப்படிங்கிறது நம்ம லாஜிக்குக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செயல். லாஜிக்கையே படைக்கிறது அது. அப்போ நம்ம விருப்பங்கள் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, லாஜிக்குள்ள சிக்கிடுச்சு. இப்போ ஒரு விருப்பம் நம்ம மனசுல வருதுன்னா, உடனே நம்ம லாஜிக்கா யோசிப்போம். இது எப்படி சாத்தியம்? சான்ஸே இல்ல. ஏதோ நம்ம நம்ம பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு ஏதோ நினைக்கிறோம். ஆனா அந்த விருப்பம் இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. இது எனக்கு வேணுமாப்பா? நம்ம என்ன சொல்லணும்? வேணும், வேணான்னு சொல்லணும். இதெல்லாம் சான்ஸே இல்லங்க. அது எப்படி? ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அது எனக்கு தெரியும். இது உனக்கு வேணுமா? வேணாமான்னு தான் கேட்டேன். என்னால இது முடியும். உனக்கு வேணுமா? அந்த லாஜிக் இருக்கிறதுனால நம்ம அத நம்புறதில்ல. உயர் விருப்பங்கள நம்புறதில்ல. அந்த நம்பிக்கை இல்லாதனால நம்பிக்கை தான் இறைவனோடு நாம் பேசக்கூடிய மொழி. இறைவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை. இதுதான் இறைவன் இதத்தான் நம்மிடமிருந்து மொழியாக அவன் வைத்திருக்கின்றான். நம்பிக்கையை கொண்டு பொறுமை. இப்ப பொறுமையில நெறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது 2 விஷயம் இருக்குது. மனிதர்களை நம்பி பொறுமையாக இருப்பதற்கும், இறைவனை நம்பி பொறுமையாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்க பொறுமையா இருக்க சொல்றது இறைவன நம்பி தான். மனிதர்கள நம்பி இல்ல. மனிதர்கள நம்பி நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா, அந்த பொறுமை உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு போய்விடும். இறைவனை நம்பி நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால், அது மேன்மை நிலைகளுக்கு நம்மை கொண்டு செல்லும். அதனால பொறுமையா இருக்கிறோன்ற பேர்ல நெறைய பேர் சொல்லுவாங்க, "நானும் பொறுமையா தாங்க இருந்தேன்." எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்கிறது? நீங்கள் இறைவனை நம்பி பொறுமையாக இருந்தீர்களா? மனிதர்களை நம்பி பொறுமையாக இருந்தீர்களா? மருத்துவத்தை நம்பி பொறுமையாக இருந்தீர்களா? இப்ப அக்குபஞ்சர்லயே நம்ம சொல்லுவோம். ஒரு 2 மாசம் பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாயிரும்ன்னு சொல்லிட்டு. சார் 3 மாசம் பொறுமையா இருந்துட்டேன். ஒண்ணுமே சரியாவல. நீங்க என்னைய நம்பி தானே பொறுமையா இருந்தீங்க. அக்குபஞ்சர நம்பி தானே பொறுமையா இருந்தீங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படியா சொன்னேன்? இறைவன நம்பி நீங்க பொறுமையா இருங்கன்னு ஆனா, மனிதனுடைய அறிவு இறைவன நம்பி பொறுமையா இருக்கவே இருக்காது. மனிதர்கள நம்பி பொறுமையா இருக்கும். தயாரா இருக்கும். ஆனா இறைவன நம்பி 2 நாள் கூட பொறுமையா இருக்காது. ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்பிக்கை என்பதும், பொறுமை என்பதும் தான் நாம் இறைவனோடு பேசக்கூடிய மொழி. இந்த சந்தேகப்பட்டு பேசினாலே இறைவன் நம்மகிட்ட பேச மாட்டான். இறைவனுடைய செய்திகள் நமக்கு இறங்காது. ஆனாலும் இறங்கும். இறைவன் மன்னிப்பவன் என்பதனால். அப்போ இந்த லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. நாம விரும்பியது நமக்கு உண்டு. இப்ப அந்த குழந்தைக்கு உணவளிக்கப்படுகிறது. அந்த குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய மார்பகங்களில் பால் ரெடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல. எப்படி வந்துச்சு? அந்த குழந்தைக்கு இறைவன் உணவை படைத்து விட்டான். அந்த குழந்தைக்கானதாக படைத்து விட்டான். அந்த பால்ல அந்த குழந்தைக்கு அவ்வளோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. வேற எங்கேயும் அந்த குழந்தைக்கான உணவு வேற எங்கேயும் இல்ல. அங்கே உடனடியா இருக்குது. உடனடியா அங்க வந்த உடனே உணவு இருக்குது. இறைவன் அதை படைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் வந்து சுரப்பு நீர்களின் மீது நம்முடைய அறிவெல்லாம் வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சுரப்பு நீர்கள் என்பது நம்முடைய மனதின் தன்மைகளை கொண்டு படைக்கப்படும். தாய்ப்பால் அங்க சுரக்குது. இந்த குழந்தை பருவம் நாம் கருவறையில் படைக்கப்பட்டு அந்த ஒரு 6 மாசம், 8 மாசம், 1 வருஷம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ற வரைக்கும் நம்ம ஞானங்களில் வாழ்கின்றோம்.
ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் கட் பண்ணும்போது அந்த ஞானங்களுடைய வயரை கட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அந்த குழந்தை அவ்வளவு ஞானங்களோட அது பாட்டுக்கு சிரிக்கும், விளையாட, உயிரோட்டமா இருக்கும். அது காய்ச்சல் வந்தா கூட நம்ம தான் பதறுவோமே தவிர அது கம்முன்னு படுத்திருக்கும். அதுக்கு ஒன்றும் வேதனை இருக்காது. இறைவனால பாதுகாக்கப்பட்ட தன்மையில நீட்டா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இறைவனோட அத்தாட்சியாக நாமே இருக்கின்றோம். இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான என்னங்க சாட்சி? நீங்க தான் சாட்சி. நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் தான் சாட்சி. வேறு யாரையும் சாட்சிக்கு தேட வேண்டாம். நீங்கள் மிக அழகிய படைப்பாக இறைவனால் படைக்கப்பட்டீர்கள். இல்ல எங்க அம்மா தான் என்னைய பெத்தாங்க. உங்க அம்மா எங்க இருந்து வந்தாங்க? அப்போ பிறப்பு என்பதை குறித்த சிந்தனை நம்மை இறை நெருக்கத்தை நோக்கி நகர்த்தக்கூடியது. இதுதான். ஸோ இந்த ஃபார்ம் 9 எப்படி நம்ம சிந்தனைக்கு உட்படுத்தி தியானிக்கணுன்றத வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபார்ம் 9 உடைய தியரிட்டிக்கல் டீச்சிங். சில நேரங்கள்ல நம்ம அதை நினைச்சு பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போகும். இது எல்லாமே நம்ம நம்ம குழந்தையே இருந்திருக்கோம். நம்ம அந்த அந்த சின்ன ஒரு அந்த கர்ப்பப்பையில இப்படி இப்படியே இருந்திருக்கோம். இப்படியே இருந்திருக்கோம். சுகமா இருந்திருக்கோம். ஜாலியா இருந்திருக்கோம். உயிரோட்டமா இருந்திருக்கோம். எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. வெளியில வந்து கைய கால நீட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உணர்வு, அந்த ஞானம், அந்த உயிரோட்டத்தை இப்போதும் நாம் பெற முடியும். நம்முடைய மனதை கொண்டு. அவ்வளவுதான். இறைவனை பொறுத்த வரைக்கும் இப்போதும் நம்ம குழந்தை தான். ஒன்றும் பெரிய பெருசாலாம் வளர்ந்துடல. 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இறைவனுடைய பார்வையில நம்ம இன்னும் குழந்தை தான். அதே உயிரோட்டம் நமக்கு இருக்குது. கேட்டா கிடைக்கும். விருப்பம் வேண்டும். விருப்பம் என்பது இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி. அந்த நற்செய்திகளை இறைவன் எல்லா தருணங்களிலும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அந்த விருப்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்போ வந்து என் பையன் இருக்கான், உங்க பசங்க இருக்காங்க. உங்க பசங்களுக்கு நீங்க ஒரு சிறிதும் தீமை நடக்க வேண்டும் என்று விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்கள். விரும்ப மாட்டீங்கல்ல. உங்க பையன் நல்லபடியா இருக்கணும். அவனுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. அவன் நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஞானங்களோடு இருக்கணும். உங்க பையனுக்கு 100% நீங்க நன்மைகளை நாடுவீர்களா? இல்லையா? நீங்களே உங்க பையனுக்கு நன்மைகளை நாடும்போது, ஆக்சுவலி அவன் உங்க பையனே கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது. நீங்களே அப்படி நினைக்கும்போது, அந்த குழந்தையை படைத்த அந்த படைப்பாளன் எப்படி நினைப்பான்? உண்மையான ஓனர் அவர்தானே. அவர் எப்படி நினைப்பாரு? நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. அப்ப இறைவன் ஒருபோதும் நம்மை தண்டிப்பதற்கு நாடுவதில்லை. நாம் மிகப்பெரிய அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே அத்தனை சோதனைகளையும், வேதனைகளையும் குடுத்து நம்மளை நேர்வழிப்படுத்துகின்றான். நோய்கள் எதுக்காக வருது? நம்ம நம்ம கஷ்டப்படணும்னா இல்ல. நாம திரும்ப அந்த தப்புல சிக்கிக்கிற கூட. ஏன்னா, நமக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதியில மிகப்பெரிய ஒரு சுகங்களை இறைவன் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பையன் ஒரு எக்ஸாம் எழுதிட்டான்னா, அவன் பையனுக்கு லைஃபே செட்டில்டு. மிகப்பெரிய ஒரு கண்ணியம் கிடைக்க போகுது அவனுக்கு. அப்படின்னா அந்த பையன அந்த எக்ஸாம்க்கு எப்படி நம்ம தயார்படுத்துவோம்ல? அடிக்க கூட தயங்க மாட்டோமா இல்லையா? "ஏய் பட்றா வந்து தூங்கிட்டு இரு. 5 மணிக்கு எந்திச்சு பட்றா. அப்படி படி, இப்படி படி எக்ஸாமுக்கு போ. கொஞ்ச நாள் படிச்சு நல்லா இருக்கலாம். கஷ்டத்த பார்க்காத." அப்படி சொல்லுவோமா இல்லையா? அதே தான் இறைவன் சொல்றான். மிகப்பெரிய விஷயங்கள் நீங்க கற்பனை இந்த உலகத்துலலாம் இந்த உலகம் அற்பம். ஒண்ணுமே கிடையாது. நான் வச்சிருக்கிறது வந்து வேற ரேஞ்சான ஒரு விஷயம். அது உங்களுக்காக இருக்குது. அதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும். இத பண்ணுங்க. நோய்கள், துன்பம், வறுமை, சோதனைகள் எல்லாமே இறைவனுடைய அன்புதான். நாம் எங்கே தவறினோம் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும், அந்த நோயும், துன்பமும், வறுமையும், சுகவீனங்களும், சோதனைகளும் மறு கணமே அறுந்து போகும். நம்மை விட்டும் நீங்கும். இதுதான் மருத்துவம். உணர்வு பெறுதல் தான் மருத்துவம். இறைவழி மருத்துவம். அந்த உணர்வு பெறுதலுக்கு உதவுவதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். உணர்வு பெற வேண்டும். வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எதையுமே இறைவன் சொல்லல. இங்கே நாம பியூரான இறை செய்திகளை இங்கே நினைவூட்டிக் கொள்கின்றோம். இறைவன் நம்மை நேர்வழியில் நிலை பெறச் செய்யட்டும். நம்முடைய ஞானங்களை இறைவன் அதிகமாக்கட்டும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.